பார்த்தீங்களா உறவுகளே! எவ்வளோ அழகான பூ! வெரைட்டியான பூலாம் இங்க இருந்தது. ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ அற்புதமான காட்சியெல்லாம் வேற எங்கேயாவது பொறந்திருந்தா நான் பார்த்துருக்க முடியாது. நம்ம ஆளுங்க கிரியேட்டிவிட்டிய பாருங்களேன். பூவையே பூவால செஞ்சு வச்சிருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிங்க முடியெல்லாம் வேற பூவுல செஞ்சு வச்சிருக்காங்க. அதான் இங்க ஹைலைட். அப்படியே மறுபடியும் நம்ம பயணத்த தொடங்கணும்னா, நட்சத்திரம் மாதிரி, பூ மாதிரி அப்படியே அந்த கிரவுண்ட்ல போட்டு வச்சிருந்தா அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு சில ஃப்ளவர்ஸ மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா வேலிலாம் போட்டு பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இந்த சீரியல் லைட்லாம் அந்த என்டர் வேலாம் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே திரும்பி நாங்க உள்ள போனா பயங்கரமான ஒரு ஷாக்கு. கோழி குஞ்ச பார்த்து ஷாக் இல்லங்க. பக்கத்துல பாருங்க குட்டியான பன்னி, குட்டியான கன்னுக்குட்டீஸ்லாம் பார்த்தும் மனசே ஆறல. அப்புறம் இந்த மாட்டெல்லாம் அடக்கி சாகசம் பண்ணி காட்டுனேன் நான் ஒரு வீர தமிழச்சின்ட்டு. இந்த சைடு பார்த்தா, நீங்கலாம் சும்மா நாங்க பண்ணியிருக்கோம் பாருன்னு அரிசி பருப்புலலாம் ஆர்ட் ஒர்க் பண்ணி பட்டைய கிளப்பி வச்சிருக்காங்க. அடுத்த வேலைய பார்த்து போகணும்ல. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போ அதுக்குள்ள போனோம்னா சூப்பரா அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. இந்த தடவ ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள பார்த்தேன். ஆப்போசிட்ல பார்த்தா அங்க பாரு உங்க சொந்தக்காரங்கலாம் உட்காந்துக்கிறாங்க. என் தங்கச்சி கேட்டா, "என்னாடின்னா அங்க பாரு உங்க சொந்தக்காரங்க உட்காந்து வெங்காயம் தக்காளி விக்கிறான்னு என்னையும் நக்கல் பண்றா. பார்த்துக்கிறேன் வா நைட்டுக்கு சாப்பாடு எனக்கு தானே வரணும்" அப்படின்ட்டு அப்படியே சுட சுட ப்ரான் 65யும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வெட்டியாச்சு. ஓவரால் அங்கேயே சாப்பிட்டு மொத்த பசியும் ஆத்தியாச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சு செட் பண்ணுறதுக்காக ஒரு மொஜிட்டோவோட இந்த டேவையே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்.